அமெரிக்காவில் புதிய அரசியல் கட்சியை தொடங்க தொழிலதிபர் எலான் மஸ்க் தீவிரம் காட்டி வரும் நிலையில அதன் பின்னணி என்னன்னு விரிவா பார்க்கலாம். கடந்த ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரிப்பப்ளிகன் பார்ட்டி, அதாவது குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்புக்கு தன்னுடைய முழு ஆதரவை எலான் மஸ்க் கொடுத்திருந்த நிலையில தேர்தலில் போட்டியிட்ட ட்ரம்ப் வெற்றி பெற்று கடந்த ஜனவரியில அமெரிக்க அதிபரா பதவியேற்றார். இதன் பிறகு அரசு செயல்திறன் அப்படிங்கிற பெயர்ல புதிய துறை உருவாக்கப்பட்டு அதன் தலைவரா எலான் மஸ்க் நியமிக்கப்பட்டார். அது மட்டுமில்லாம அவர் அதிபருடைய சிறப்பு ஆலோசகராகவும் செயல்பட்டிருந்தார். இந்த சூழல்ல அதிபர் ட்ரம்ப் தரப்புல 3B சொல்லப்படும் பிக் பியூட்டிஃபுல் பில் வரையறுக்கப்பட்டுச்சு. இந்த மசோதாவை எலான் மஸ்க் மிகவும் கடுமையா எதிர்த்து வந்தார். இதன் காரணமா அரசு செயல்திறன் துறையுடைய தலைவர் பதவியில் இருந்து விலகி அதிபர் ட்ரம்புக்கு எதிராக சமூக வலைத்தளங்கள்ல தொடர்ச்சியா கருத்துக்களை வெளியிட்டு வந்தாரு எலான் மஸ்க். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக எலான் மஸ்க் சமூக வலைதள பக்கத்துல வெளியிட்ட பதிவுல அமெரிக்காவில் புதிய கட்சியை தொடங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸ் வலைதளம் வாயிலா கருத்து கணிப்பை நடத்தி இருந்தார். இதுல 80% பேர் எலான் மஸ்க் புதிய கட்சியை தொடங்க ஆதரவு தெரிவிச்சாங்க. இந்த சூழல்ல கடந்த 7ஆம் தேதி எலான் மஸ்க் வெளியிட்ட பதிவுல அமெரிக்காவில் புதிய கட்சி தொடங்குவது தொடர்பா மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறாங்க. அதுல 80% பேர் என்னுடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் புதிய கட்சி தொடங்குவது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லி தி அமெரிக்கன் பார்ட்டி அப்படிங்கிற பெயரையும் அவர் முன்மொழிந்திருக்கிறார். இது குறித்து எலான் மஸ்குடைய ஆதரவாளர்கள் சொல்லும் போது, கடந்த அதிபர் தேர்தலில் எலான் மஸ்குடைய ஆதரவு நிதி உதவி காரணமாகவே டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றார். இப்போ அமெரிக்க மக்களின் நலன்களுக்கு எதிராகவே அவர் செயல்படுறதா சொல்லப்படுது. எனவே மக்களுடைய நலன் கருதி புதிய கட்சியை தொடங்க எலான் மஸ்க் முடிவு செய்திருக்கிறார். இதுல அவர் தீவிரமா கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு மக்கள் சொல்லி இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடுமையா விமர்சனம் செஞ்சு சமூக வலைதளத்துல பதிவிட்ட கருத்துகளுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க். அதே மாதிரி தம்மிடம் மன்னிப்பு கேட்ட எலான் மஸ்க ட்ரம்ப் பாராட்டியதா வெள்ளை மாளிகை தரப்புல சொல்லப்படுது. இருந்தாலும் வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய நகர்வுகள் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.